गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீ
ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, மன்மத வருஷம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை வரையிலே அஸ்வினி இருக்கிறது. அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று சாயந்தரத்திலிருந்து பரணி ஆரம்பம். நாளை தினம் மகாபரணி. மகாபரணின்னா என்னங்கிறத பற்றி சொல்கிறேன். இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம், தேய்பிறை திருதியை திதி, யோகம் நன்றாக இல்லை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், கன்னியில் சூரியன், ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று திருப்பதி ஏழுமலையப்பனுக்கு இன்று சகஸ்ர கலசாபிஷேகம். கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கடேச பெருமாள் ஆடும் பல்லக்கில் காட்சி. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள். நேற்று மாலைக்கே ராசிக்கு வந்துவிட்டது. நேற்று மாலை 6:26க்கு உங்கள் ராசிக்குள் சந்திரன் நுழைந்து விட்டது. இனி சந்திரன் 2 நாட்களுக்கு ராசியிலே இருக்கும். இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் சந்திரன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், கூடவே புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 சுபகிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இணைந்திருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது போஸ்டிங் இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது கிடைச்சிரும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது கிடைத்துவிடும். உங்களுக்கு மேல் உள்ள யாருக்கேனும் அது வரவேண்டியிருக்கு. நீங்கள் சீனியாரிட்டி வைஸ் நம்பர் 2, 3, 4 பொசிஷனில் இருந்தால் கூட உங்களுக்கு வரும். சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அடிக்குது. உங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாம் அப்புறமா போய் கேஸ் போடுவாங்க. அது எப்படி என்ன ஓவர்லுக் பண்ணி அவர் கொடுக்கலாம் அப்படின்னு. அது இப்போ நடக்கும். கேஸ் நிறைய நாள் நடந்துருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் சர்வீஸை முடிச்சிருவீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணி ப்ரமோஷன் கொடுக்குற அளவுக்கு யோகம் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம். இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நேரம். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது டிஸ்பியூட்டில் இருந்தால் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை, உயர்வு தொகை, சம்பள உயர்வு ஏதேனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அது இப்பொழுது பேக் டேட்டிலேருந்து வரும். ரெட்ராஸ்பெக்ட் எஃபெக்டில் உங்களுக்கு அதை இஷ்யூ பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த பணமும் வேறு வரும். பதவி உயர்வு வரும். பழைய பாக்கி பணம் உங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய தொகை வரும். இப்படி பல அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியப்படும் நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் மிக சிறப்பாக நடக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி சுக்கிரன், செவ்வாய், புதன், குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே நிகழ்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். திருமணத்திற்கான முயற்சி வெற்றி அளிக்கும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஒருபடி உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்குமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு
நல்ல நாள். 2 குடைய சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். ஏகாதசஸ்தானம் என்பது ஒரு உயர்வாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். ஜோதிட சாஸ்திரங்களிலே விதிவிலக்கு இல்லாத ஒரே ரூல் என்னன்னா 11இல் சூரியன் சந்திரன் இருந்தால் நல்லது. பாக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும் எங்கேயாவது. இதுக்கு மட்டும் எக்ஸம்ஷனே கிடையாது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலோ அல்லது சந்திரன் இருந்தாலோ நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். தாராபலம் சந்திரபலம் என்று சொல்லப்படுவது அதுதான். அந்த ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானம் சென்றுள்ளதால் பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திலே அமர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்திலும் பரணி நட்சத்திரத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதிலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, சுக்கிரன் லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி, குரு பாக்யஸ்தானாதிபதி, இவையெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். 2ஆம் இடமாகிய சிம்மத்தில் உள்ள 4 கிரக சேர்க்கையின் வாயிலாக உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் இப்பொழுது காத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை மருத்துவர்கள் சரியாக டயக்னோஸ் செய்து உங்களுக்கு அதற்கு சரியான மருந்து கொடுத்து விடுவார்கள். ஆகவே ஆரோக்கியம் சீராகிவிடும். ஆரோக்கியம் சீராவது மட்டுமல்ல, மனதிலே ஒரு பெரிய ஒரு தைரியம் பிறக்கும். மனோபலம் மன தைரியம் என்பது மிக மிக முக்கியமானது. டாக்டர் கொடுக்குற மருந்து 50% வேலை செஞ்சுன்னா மனசில் இருக்கிற தன்னம்பிக்கை இருக்கே அது இன்னொரு 50% வேலை செய்யும். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை சாப்பிடும்போது இதை சாப்பிட்டு நான் 3 நாளில் நல்லா ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க. அந்த பாட்டில் எடுக்கும்போதே இதை குடிக்கணுமா, இதை குடித்தா நான் நல்லா ஆயிடுவேனா, ஐயோ அப்படின்னா நல்லாவே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எதை சாப்பிட்றீங்களோ அதில் நம்பிக்கை வரணும். அந்த மருந்து மேலே நம்பிக்கை இருக்கணும், அதை கொடுக்குற டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னு நீங்கள் மருந்து சாப்பிட வேணாம், டாக்டர்ட்டையும் போக வேண்டாம். எதையுமே நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மருத்துவர்கள் கொடுக்கின்ற மருந்தை நல்ல நம்பிக்கையோடு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இது கண்டிப்பாக என்னை க்யூர் ஆக்கும், இதை சாப்பிட்டா நான் நல்லா ஆயிடுவேன், எனக்கு வியாதி இப்போ நல்லாயிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா ஆகிட்டுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வியாதி குணமாகும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய டாக்டர்கிட்ட போனாலும் அப்படியே தான் இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு செல்வ நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். உங்களுடைய செல்வ செழிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் ஏற்படும். நீண்ட காலமாக உங்களுக்கு வராமல் இருந்த பணம் இப்பொழுது வந்து சேரும். பூமி ஏதேனும் விற்று போகாமல் இருந்தால் அது இப்பொழுது விற்பனையாகிவிடும். நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தொகை இப்பொழுது கிடைக்கும். சிம்ம ராசியிலே செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்கள். விநாயகப் பெருமானை வழிபட்டு கொண்டிருங்கள். தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவன் விநாயகன். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு மேல் யாரும் தலைவர்களே கிடையாது, அவன் தான் டாப் மோஸ்ட்னு அர்த்தம். அதனால விநாயகன் பேர். தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாததால் அவன் விநாயகன். அவனுக்கு தலைவன் என்று யாரும் இல்லை, அனைவருக்கும் தலைவன் அவன்தான். முழு முதற் கடவுள் என்று அதனால்தான் அவனை சொல்கிறோம். சிவபெருமானே பிள்ளையாரை வழிபட்டதாக ஒரு புராண கதை உண்டு. பிள்ளையாரை வழிபட்டுட்டு போனார் அப்படின்னு. அத்தகைய ஒரு தடைகளை போக்கும் எளிய வழிபாட்டு முறைகளை கொண்ட அற்புதமான ஒரு தெய்வம் அந்த விநாயகப் பெருமான். ஆகவே விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்கள். நாளை தினம் சங்கடகர சதுர்த்தி. இன்றையிலிருந்தே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம், விநாயகர் வழிபாடு செய்தால் நல்லது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன், ராசியை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய், புதன், குரு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது துலா ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு. இப்பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிதான். நீங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்காமல் திரும்ப மாட்டீர்கள். நீங்கள் சும்மா கொஞ்சம் லேசாக முயற்சி பண்ணாலே உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுத்துவிடும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் முயன்று கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று இல்லை. இப்போ இருக்கிற கிரக நிலவரம் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் சிறிய அளவிலே முயற்சி செய்தால் கூட அது உங்களுக்கு நடந்துவிடும். நேரம் நன்றாக இருக்கிறது இன்றைய தினம் என்று சொன்னால் இன்றைக்கி தான் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது முயற்சி பண்ணணும். எனக்கு நேரம் நல்லா இருக்குது, ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கக்கூடாது. லக் நெவர் லைஸ் இன் பெட் அண்ட் தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், தொழில் முனைவோரின் தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் இருப்பவர்களின் முயற்சி போன்ற அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைவருக்கும் நல்ல தகவல் வந்து சேரும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். சந்திரன் குரு பார்வையிலே அமைந்திருக்கிறது. 9 குடைய சந்திரனை 5 குடைய குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்திலே அமைந்திருக்கின்றன. ஆகவே குரு சந்திரன் யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இணைந்துள்ளது உங்களுக்கு ஒரு பெரிய யான பலம், மிகப்பெரிய ஒரு பலம். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கின்றன, வலுவான நிலையிலே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் செய்யும் பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். உற்றார் உறவினரின் சந்திப்பு இன்றைய தினம் நிகழும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிக வலுவான நிலையிலே ராசிக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கையும் 10ஆம் இடத்திலே சூரியன், ராகு இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களது பணிகளை எல்லாம் வெகு சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். மாணவ மாணவியர் தங்களது கல்வியிலே அமோக வளர்ச்சி காண்பார்கள். இன்றைய தினம் ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே நிச்சயம் வெற்றி. உத்தியோகத்திற்காக ஏதேனும் பரீட்சை எழுதினால் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நடைபெறுகின்ற தேர்வுகளாக இருந்தாலும் அவற்றிலே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். எழுத்து மூலமாக நன்மைகள் நடைபெறும். எழுத்தாளர்கள், புத்தகத்துறையிலே உள்ளவர்கள், பதிப்புத் துறையிலே உள்ளவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், மீடியா, பிரஸ் பீப்புள், இவர் ஊடகங்களிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடைய சந்திரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 7 குடையவனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் திருமண வாய்ப்பு பிரகாசமாக காணப்படுகிறது. திருமண வயதில் உள்ள மகர ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 7 குடைய சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கும் நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே ஒரு திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம்.
எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நேரம். இன்னும் 2 வருஷத்துக்கு ராசியை பார்த்துட்டு இருக்க போகிறது. ராசி அதிபதி சனி விருச்சிகத்திலே 2017 டிசம்பர் மாத கடைசி வரை இருக்கிறது. ஆகவே 2 வருடம் 3 மாதம் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அது ஒரு நன்மை செய்யும் நேரம் என்று சொல்லலாம். இன்றைய நாள் ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சந்திரன், அதிலும் 6 சந்திரன் 3ஆம் இடமாகிய மறைவுஸ்தானத்திற்கு வந்திருக்கிறது தேய்பிறையிலே. ஆகவே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தியாகும். சில பேர் ஜோக் அடித்தா சிரிக்க மாட்டாங்க, கிச்சு கிச்சு மூட்டின யாரையா விட்டு. சில பேர் பேசினாலே அது ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்கள் சிலரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். உற்றார் உறவினர் சிலரை நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் சந்தித்து அதன் மூலமாக நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது ஒன்று போதும் என நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வம்சம் விருத்தி அடையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. சிம்மத்திலிருந்து 9ஆம் பார்வையாக குரு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5 சந்திரன் குரு பார்வை பெறுவதால் உங்களுக்கு நன்மை. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் ரஜு பொருத்தம் இல்லை என்பதை பற்றி அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்யக்கூடாது. இந்த 3 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்களில் மட்டும்தான் செய்யக்கூடாது. வேறு எந்த நட்சத்திரங்களும் இவர்களுக்கு ரஜு பொருத்தத்தை பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்ல. பொதுவாக ஒரு 6 சொல்லிட்டு இருந்தேன். இந்த 3க்கு இந்த 3 சேர்த்து 6 நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வரிசையாக சொல்லிட்டு இருந்தோம். அஸ்வினிக்கு பார்த்தா அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்ட ரேவதி. பரணிக்கு பார்த்தா பரணி பூரம் போராடம் பூசா அனுஷம் உத்திரட்டாதி. கிருத்திகை பார்த்தா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி. ரோகிணிக்கு பார்த்தா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம். ஆனால் மிருகசீரிஷத்துக்கு மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஏகரஜு இதை மட்டும் தவிர்த்தால் போதும். அதுக்காக மற்ற நட்சத்திரம் எல்லாம் பொருந்தும்னு அர்த்தம் இல்லை. அடுத்ததாக மிருகசீரிஷத்துக்கு அடுத்து திருவாதிரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத. திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய 3ம் ராகுவின் நட்சத்திரங்கள். இவற்றில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது என்பதை பற்றி நான் ரோகிணிக்கு சொல்லும்போதே சொல்லிவிட்டேன். அதனால் அது இனிமேல் அவசியம் இல்லை. அடுத்து புனர்பூசத்துக்கு வரும்போது அதுவும் நான் கிருத்திகைக்கு சொல்லும்போதே சொல்லிட்டேன். கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு புனர்பூசம் விசாகம் போராட்டாது சேர்க்கக்கூடாதுன்னு. அடுத்து பூசத்தை பற்றி கேட்டிங்கன்னா பூசத்துக்கு தான் நான் பரணிக்கு சொல்லும்போது சொல்லிட்டேனே. பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாம் சுக்கிரன் நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் அது ஃப்ரெண்ட்லி கிரகமே ஒழிய ரஜு பொருத்தம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி. ஆகவே இந்த ரஜு பொருத்தம் பற்றிய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இதிலே 27 நட்சத்திரங்களும் வந்துட்டுது. நீங்கள் எதை எடுத்தாலும் திரும்பி இப்போ நான் சொன்ன இந்த 5 நாள் சொன்ன இந்த விஷயந்தான் மறுபடியும் வரும். வெவ்வேறு ஆங்கிளில் அதே தான் சொல்லணும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு
வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம். யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சோகா தொதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி 30/9/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து வித்தியாசமாக இருக்கும். வீடுகளில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கிறதுன்னா ஒரு திருஷ்டி வரும்னு சொல்லி திருஷ்டி உடைக்கிற வழக்கம் உண்டு. அதை பூசணிக்காய் எடுத்து அதில் என்ன பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு காயின் போட்டு திருஷ்டி உடைப்போம். ஆனால் அதே வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், இல்லை ஒரு வீட்டில் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கோம், இதில் வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறா, திருஷ்டி தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறா, இல்லை அந்த வீடு அமைஞ்ச முறையில் பல தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறா. அது மாதிரி இருக்கும் பொழுது அப்போ எந்திரம் வைக்கிறோம், செடியெல்லாம் வைக்கிறோம். இதை தவிர எளிமையான முறையில் என்ன பண்ணலாம், அதாவது ரொம்ப சுலபமாக நீங்களே இந்த திருஷ்டி தோஷத்தை போக்குறதுக்கு நீங்களே எப்படி இந்த பரிகாரத்தை பண்ணலான்றதை இப்போ சொல்ல போகிறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு சண்டை இருக்கணும், வாடகை வீடாக இருக்கும். நீங்கள் வாடகை வீட்டில் போய்ட்டு நான் சமையல் கட்டை உடச்சி மாற்ற போகிறேன்னா ஒத்துப்பாரா? அதுமாதிரி தலைவாத்தில் மாற்றி வைக்கிறேன்னா ஒத்துப்பாளா? அது மாதிரி ஒத்துக்க மாட்டான். அப்போ இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பிரச்சனையாக ஃப்ளாட்டாக இருக்கலாம், தனி வீடாக இருக்கலாம். ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் தனி வீடாக இருந்தாலும் இந்த வாடகை வீட்டில் வந்ததுலேருந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சில பேர் சொந்த வீடு கட்டிடுவா. இந்த வாசக்கால் வந்து சூரியனில் வந்துடுத்து, ராகுல வந்துடுத்து, கேதுல வந்துடுத்து, அதனால தோஷம் சொல்லுவாள். இப்போ அந்த வாசக்கால் வந்து திடீர்னு வாசக்காலை மாற்றி அமைக்க முடியாமல் போகலாம், தலைவாசலை மாற்ற முடியாமல் போகலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கவாலும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த வாடகை வீடு சொந்த வீடு இந்த ரெண்டுக்கும் அப்பால் பட்டு, இந்த வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் இப்போ குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்கும், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி வாஸ்து தோஷம் இருந்தால் அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு இன்னொரு குவார்ட்டர்ஸ் இடம் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதனால் வீட்டில் வந்து வாஸ்து தோஷமாக இருந்தாலும் இல்லை செய்வினேன்னு சொல்லுவா, எங்கள் வீட்டில் ஏதோ செஞ்சு வச்சுட்டா, பூமிக்குள்ளே புதைச்சிட்டான்னு சொல்கிறா, அதனால் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாள். உடனே நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு பூமியை நோண்டின்னு இருக்க வேண்டாம். இப்போ சொல்ல போகிற இந்த எளிய பரிகாரத்தை பண்ணாலே ஒருவேளை செய்வினை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கட்டாயம் விலகும்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நான் சொல்கிறத முறையாக பண்ணிங்கன்னா வந்து பலன் கட்டாயம் உண்டு. ஏற்கனவே இந்த மந்திரத்தை வந்து பல முறை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த மந்திரத்தை பல முறை சொல்லியிருக்கோம். சிவ நம அம் தம் நசி மசி. இது வந்து நீங்கள் பேப்பரில் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்கன்ற, இல்லைன்னா இப்போ ஒரு பேப்பர் எழுதிக்கிங்க, பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிகிட்டே வரும்போது நான் மறுபடியும் சொல்லச்சே நிதானமாக சொல்கிறேன், அதை எழுதிக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் கட்டாயம் எழுதிக்கலாம். இப்போ நடுவில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிவ நம அம் தம் நசி மசின்றதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பேனா பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சகல திருஷ்டிகளும் போக்கக்கூடிய மந்திரம். இது எங்கே சொல்லணுன்றதே நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்குகிற பூஷணிக்காய் வந்து முதல்ல இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நல்ல பூஷணிக்காவும் அழுகாமல் இருக்கணும். பூஷணிக்காய் வந்து அழுகாமல் நல்ல முத்தன பூஷணிக்காவாக, அழுகாத பூஷணிக்காவாக இருக்கிறது அவசியம். முதல்ல இந்த திருஷ்டி வளர்க்குறதுக்கு அழுகாத பூஷணிக்காவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதான் ஒரு பூஷணிக்காய், நல்ல பூஷணிக்காவை வாங்கிக்க. இந்த திருஷ்டி வந்து எப்போ கழிக்கலாம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிறது விசேஷம். அப்படி இல்லை, அமாவாசை இல்லை அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு அஷ்டமி நவமியில் இதை செய்யலாம். அந்தி நேயம், அதாவது உங்களுக்கு வந்து மாலை சாயக்கூடிய நேரமாக இருந்தால் விசேஷம். அப்படி இல்லை நிசி வேலையிலையும் செய்யலாம். அந்த நித்திய பிரதோஷம் சொல்லுவாள், சாயந்தரம் சூரியன் மறையக்கூடிய வேலையிலையும் செய்யலாம். இந்த திருஷ்டியை உடைச்சி வீட்டு வாசல்லையும் உடைக்கலாம். இல்லைன்னா 3 ரோடு 4 ரோடு சந்திக்கக்கூடிய முஸ்தந்திலையோ 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துலையும் உடைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பூசணிக்காவை உடைச்சிங்கன்னா அதை எடுத்து ஓரமாக போடுங்க. நம்ம தோஷம் விலகிறது மட்டும் இருக்கல, மற்றவர்களுக்கும் தோஷம் வரக்கூடாது இல்லையா? பூசணிக்காவை திருஷ்டி உடைச்சிங்கன்னா எடுத்து ஓரமாக போடுங்க. இந்த திருஷ்டியை உடைச்சிட்டு வரும்பொழுது கை காலை அலம்பின்னு வீட்டுக்குள்ளே வரணும். இந்த திருஷ்டியை உடைச்ச உடனே நீங்கள் வெளியால் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, நாமே திருஷ்டி உடைக்கலாம். மற்றவாளோட தயவு வேண்டாம். அப்படி மற்றவா யாரையாவது உடைக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தாம்பூல தட்சணை கட்டாயம் கொடுக்கணும். அவள் நம்ம வீட்டுக்குள்ளே வரதா இருந்தாலும் கையை காலை அலம்பிட்டு தான் வரணும். இது உடைக்கிறது வந்து வீட்டோட தலைவாசல்னு சொன்னேன். தனி வீடாக இருந்தால் பிரதான வாசல் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம வீடு எதுவோ, நம்ம ஃப்ளாட் எதுவோ அந்த வாசல் தான் தலைவாசல். இப்போ ஒரு 21 ஃப்ளாட் இருக்குது, 15 ஃப்ளாட் இருக்குன்னா நம்ம வீடு எதுவோ அதுதான் நமக்கு தலைவாசலை தவிர, நீங்கள் ஃப்ளாட்டுக்கு முன்னால் போயிட்டு எல்லாருக்கும் திருஷ்டி உடைக்கிறேன்னா அது சரி வராது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே நாம் முதல்ல எந்த இடத்துல நுழையிறோமோ அதுதான் தலைவாசல். அதனால் ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம டோர் தான் தலைவாசலாக நினச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு முதல்ல பூசணிக்காய் வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விபூதி. இந்த விபூதியை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பசு சாணத்தை எரித்து எடுத்து வச்சுக்கிறது விசேஷம். இல்லைன்னா நல்ல விபூதியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து குங்குமம். இது வந்து தரமான குங்குமமாக இருக்கணும். கையில் சாயம் ஒட்டக்கூடாது. ஒரு பேப்பரில் வச்சு தேய்ச்சிங்கன்னா மஞ்சள் கலர் வரணும். நல்ல குங்குமமாக இருக்கணும். அடுத்து மஞ்சள் பொடி. அடுத்து வந்து தீபம் காட்டுறதுக்கு கற்பூரம். ஒரு 21 காயின், 1 ரூபாய் காயின் 21. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம்னு சொல்லுவோம். இப்போ முதல்ல இந்த பூசணிக்காவை முதல்ல விநாயகர் பெருமானோட ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் அது தமிழில் இருந்தாலும் வடமொழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வக்ரதுண்ட மகாகாயா சொல்லலாம். உங்களுக்கு எது வருமோ விநாயகர் பெருமானோட ஸ்லோகத்தை சொல்லி குருவை நினச்சி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான் குருவை நினச்சி விநாயகர் பெருமானை துதித்து குருவை துதித்து நவக்கிரகங்களை மனசில் நினச்சி அதுக்கப்புறம் இந்த விபூதியை வந்து பன்னீரில் கலந்தால் விசேஷம். ஜலத்தில் கலக்கலாம், இல்லை பன்னீரில் கலந்து இந்த விபூதி இது மாதிரி கலந்து எடுத்துட்டு இந்த பூசணிக்காய் முழுக்க தடவும் போது தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இப்போ ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் பேப்பரும் பேனாமல் எடுத்து வச்சுருப்பீங்க. அதாவது இந்த பூசணிக்காவை கையில் எடுத்து அப்படியே உருட்டும் பொழுது சிவ நம அம் தம் நசி மசி இதை கையில் எடுத்துட்டோம் முழுக்க தடவணும். சிவநம அம் தம் நசி மசின்னு சொல்லி ஒரு 8 முறையோ 18 முறையோ கணக்கு அவசியம் இல்லை. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை தடவும் பொழுது கணக்கு அவசியம் இல்லை. சிவநம அம் தம் நசி மசின்னு சொல்லி முழுக்க இந்த பூசணிக்காய் முழுக்க இந்த விபூதியை வந்து முழுக்க தடவிடுங்க. இந்த சிவநம அம் தம் நசி மசி சிவநம அம் தம் நசி மசின்னு சொல்லி தடவிட்டோம். இது முழுக்க இதை தடவின பிறகு ஒரு கத்தி எடுத்து, உங்களுக்கு தோட்டம் போடுறது எல்லாருக்கும் தெரியும், பூசணிக்காய் வழக்கமாக போடுற மாதிரி அதை போட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல மஞ்சள் இருக்கு இல்லையா? இந்த மஞ்சள் எடுத்து ஒரு முக்கோணம் வரைங்க. மஞ்சள் எடுத்து ஒரு முக்கோணம், அந்த முக்கோணம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும். மேலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு முக்கோணம் வரைங்க. மஞ்சள் எடுத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிருங்க. முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமத்தை வச்சுருங்க. இப்போ இந்த முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை, இது மேலே இந்த இடத்துல குங்குமத்தை வச்சுருங்க. இப்போ இதுக்கு உள்ள ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோன்னு சொல்லி இந்த இதுக்குள்ள மஞ்சளை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதேமாரி ஒரு கைப்பிடி குங்குமத்தையும் போட்டுருங்க. இந்த 21 காயின் சொன்னோம் இல்லையா? இந்த 21 காயினு அது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து அப்படியே இந்த எடுத்த இதை அப்படியே மூடிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே சுற்றுவோம். அப்படி சுத்தாமல் இப்போ என்ன பண்ணணும்னா கற்பூர ஆரத்தி இந்த பூசணிக்காய்க்கு காமிச்சிட்டோ, அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் மேலே கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் சுற்றி திருஷ்டி உடைக்கணும். எல்லாரும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சாதாரணமாக வீடுகளில் பண்ணும்போது திருஷ்டி உடைக்கும் போது அப்படியே எடுத்து கற்பூரம் கொளுத்துவோம். இங்கே பூசணிக்காய்க்கு கற்பூரம் காமிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் திருஷ்டி உடைக்கணும். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி முத்தின இந்த நல்ல பூசணிக்காய் எடுத்து பன்னீரும் விபூதியும் கலந்ததை எடுத்து முழுக்க தடவி சிவ நம அம் தம் நசி மசி, சிவ நம அம் தம்
நசி மசி இதை சொல்லி முழுக்க தடவிட்டோம். இதை வந்து உடச்சி நடுவில் பூசணிக்காய் உடைச்சிட்டோம். மஞ்சளில் ஒரு முக்கோணம் போட்டு ஒரு குங்குமத்தை வச்சு உள்ள மஞ்சளை உருட்டி வச்சுட்டோம். நவகிரகத்தை நினச்சி குங்குமம் போட்டுட்டு 21 காயினை போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் மூடினதுக்கப்புறம் இந்த கற்பூரத்தை எடுத்து, பொதுவாக வந்து கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையான சின்ன அளவில் எடுத்துட்டா போகிறோம். இப்போ இந்த கற்பூரத்தை காட்டும் பொழுது சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச தமிழை துர்கையோட ஸ்லோகத்தையும் சொல்லலாம். இல்லைன்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சில பேர் சரண்யே திரியம்பிகே தேவின்னு சொல்லுவா, சில பேர் சரண்யே திரியம்பிகே கௌரின்னு சொல்லுவா. அது அவங்கவுங்க சௌரியம். ஏதாவது அந்த மாதிரி துர்கையோட நாமத்தை சொல்லி, அதுவும் தெரியலன்னா ஒன்றும் வேண்டாம், ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாகா அப்படின்னு சொல்லுங்க. ஆக துர்கை சம்பந்தமான ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கல்பூரார்த்தி காட்டுங்க. இதை காமிச்சிங்கன்னா போகிறோம். இப்போ இந்த மாதிரி கல்பூரார்த்தி காட்டினதுக்கப்புறம் வீட்டோட தலைவாசலில் 2 கையிலையும் வலதுக இடதுக 2 கையிலையும், ஒரு கையில் தூக்குற சக்தி இருந்தாலும் 2 கையில் தான் எடுக்கணும். சில பொருட்களை 2 கையால் எடுக்கிறது நல்லது. நீங்கள் பெருமாள் கோயில் போகும்போது கூட பார்த்துருப்பீங்க, அர்ச்சகர் வலது கையால் சடாரி எடுத்தாலும் இடது கையை கிட்ட கொண்டு வந்து அப்படி எடுத்துகிட்டு வருவார். இல்லை ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டை அப்படியே கையில் எடுத்துகிட்டு வருவார். ஒரு கையால் அலட்சியமாக தூக்காமல் 2 கையால் சில பொருட்கள் எடுக்கணும். சுவாமி விக்கிரகங்கள்லாம் பார்த்தா கூட ஒரு கையில் தூக்குற சக்தி இருந்தால் கூட இன்னொரு கையில் தொடரும். அதுதான் உபய பவித்திரம் கூட போடுவான். அதனால் இந்த பூசணிக்காவை 2 கையிலையும் எடுத்து முதல்ல வலது பக்கமாக 3 முறை கற்பூரத்தை ஏற்றி கொளுத்தி, அப்புறம் இடது பக்கமாக 3 முறை. இதில் கற்பூரம் வந்து அணையாத இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் மஞ்சளை நனைச்சி உருட்டி மேலே வச்சுட்டு அது மேலே கற்பூரத்தை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா கற்பூரமும் கீழே விழாது, பூசணிக்காவும் பாழாகாது, நல்லா நின்று ஏறியும். பெரிய கற்பூரமாக ஏற்றி வச்சுக்கோங்க. முதல்ல வலமாக 3 முறை, இடப்புறமாக 3 முறை சுற்றி, அதுக்கப்புறம் முச்சந்தியில் உடைச்சிட்டோம். பூசணிக்காவை ஞாபகமாக ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் கை கால் அலம்பிட்டு வரலாம். இந்த பூசணிக்காவை நீங்கள் சுற்றும் பொழுது நவகிரகங்களை தியானம் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்களே எளிய முறையில் இதை நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி தோட்டம் போடும்போது இந்த கத்தி எடுக்கும்பொழுது சில பேர் அலட்சியமாக அந்த கையை எங்கேயாவது கீறிப்பான். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த பரிகாரங்கள் செய்தாலும் பதட்டப்படக்கூடாது, காலில் கையில் வெட்டு காயம் பண்ணிக்கக்கூடாது. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பா ரத்தம் பட்டா விசேஷம், ரொம்ப மகா பாபம். அதனால தான் வாமாச்சார பிரயோகங்கள் தப்புன்னு சொல்கிறோம். சில பேர் இந்த கோழி வெட்டுறோம், ஆடு வெட்டுறோம், வீட்டுக்குன்னால அது வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதை வேணால் வெட்டி சாப்பிட்டுக்குங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வெட்டி சாப்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி சுவாமி பூஜைகளில் வாமாச்சாரத்தை கலியுகத்தில் கட்டாயம் பண்ணவே கூடாது, மகா பாபம் சொல்கிறான். அதாவது கடவுள் பேரை சொல்லி இதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பரிகாரங்கள் சாந்தி பண்ணும்போது இந்த கோழி ஆடுகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கும் அதே தான். நம்ம உடம்புல இருந்து ரத்தம் சிந்தக்கூடாது. இப்போ வீடு போயிட்டு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண கூட அடிபட்டுக்காதீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அன்றைக்கி வீட்டில் ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு. அதனால் இந்த மாதிரி கத்தியில் நெருக்கும் போது கையை காலை நறுக்கிக்காமல் இருக்கணும். கூராக இருக்கும், அவசரமாக பண்ணுவான். எதுக்கு அவசரம், என்ன ஆய்ப்பு எடுத்து? ஏன்னா இப்போ தான் செல்ஃபோன் வந்துடுது. இந்த செல்ஃபோன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை. எல்லாரையும் அவசரப்படுத்துறது. SMS வந்துடுது, MMS வந்துடுது, இன்னும் ஏதோ வந்துட்டே இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவசரமே படாதீங்க, பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. கை கால் கீரிக்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. அப்படி ரத்தம் சிந்திடுச்சுன்னா கை கால் அலம்பி அந்த பரிகாரத்தை அன்னைக்கு செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை கையிலேயோ காலையோ அடிபட்டால் அன்னைக்கு அந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. கையை காலை கழுவிட்டு வாங்கின பொருளை தூக்கி போட்டுட்டு கையை காலை கழுவிடுங்க. மறுபடியும் அந்த பொருளை கூட பயன்படுத்தாதீங்க. அதனால கட்டாயம் கையில் காலில் அடிபடக்கூடாது. இதை வந்து ஒரு முறை செய்யுங்க. வாஸ்து தோஷமாக இருந்தாலும், கிரக தோஷமாக இருந்தாலும், நவகிரக தோஷமாக இருந்தாலும், அல்லது நீங்கள் செய்வினை கோளாறு இருக்குன்னு நினைச்சாலும் இது சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஒரு வீடு வந்து 4000 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடச்சிருக்கும். நல்ல ஓனராக இருப்பாள், ஹவுஸ் ஓனரும் ரொம்ப நல்லவாளாக இருப்பாள். அந்த மாதிரி ஒரு 4000 ரூபாய்க்கு வீடு கிடச்சிருக்கும். நான் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டோம், 8000 ரூபாய்க்கு இன்னொரு வீட்டுக்கு போவான். கடைசியில் வாடகையும் கொடுக்க முடியாமல் அந்த ஹவுஸ் ஓனரும் உங்களுக்கு நல்ல மனுஷாலும் இல்லாமல் போயிட்டா பெரும் தலைவலி தான். உங்களுக்கு தெரியும், மோட்டர் போட மாட்டா, அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாள். இந்த பிரச்சனைலாம் வரும். அப்புறம் 4000 ரூபாய் வீட்டை காலி பண்ணிட்டோமே வருத்தப்படுவீங்க. அப்போ இந்த பூசணிக்காய் பரிகாரத்தை பண்ணிட்டு அந்த 4000 ரூபாய் வீட்லேயே இருங்களே. அதனால வாடகை வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி வீடு தோஷம்னா பயப்பட வேண்டானோ. சில பேர் பார்த்தா கஷ்டப்பட்டு கடன் பட்டு வீடை கட்டியிருப்பான். யாரோ ஒரு ஜோசியர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே செய்வினை இருக்குது, அதனால் இந்த வீடை விற்றுட்டு போயிடுங்கன்னுவான். 40 லட்சம் ரூபா வீடை 30 லட்சத்துக்கு விற்றுட்டு போட்டான் பார்ப்பான். எதுக்கு 10 லட்சம் நஷ்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, சின்னதாக எளிய முறையில் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த வீட்லேயே இருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தனி வீடாக இருந்தால் பவழமல்லி நடலாம், தொட்டாசிலங்கி, கருடக்கிழங்கு, லக்ஷ்மி துளசிலாம். அதில் இப்போ சொல்கிறது பிளாட்டுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் செடியெல்லாம் வைக்க முடியல, பிளாட்டு
பால்கனியில் வைங்கன்றோம். பால்கனி கூட இல்லாத வீடு கட்டிட்டா என்னங்க பண்ணுறதுன்னா, அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் இந்த பூசணிக்காவை எடுத்து இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரம் இது வந்து ஒரு முறை செய்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி செய்துட்டே போகிறோம். ஆனால் உடைச்ச பிறகு அதில் இருக்க காயினை எடுத்துக்கலாமான்னு யாரும் சந்தேகப்படாதீங்க, எடுக்கக்கூடாது. நீங்கள் உடைச்சி ஓரம் தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து எந்த பொருளும் நம்ம எடுக்கக்கூடாது. திருஷ்டி உடைச்ச பொருள்லேருந்து எதுவும் நம்ம எடுத்துக்கூடாது. கை காலாலுமே வீட்டுக்குள்ளே வரணும். சரி, நான் 1 ரூபா காயின் இல்லை 2 ரூபா காயின் போடலாமா? தாராளமாக போடலாம். சரி, 5 ரூபா காயின் போடலாமா? தாராளமாக போடலாம். 21 காயின் விசேஷம். 100 ரூபா காயின் வந்து அது போடலாம்னா தாராளமாக வசதி இருந்தால் 21 காயின் 100 ரூபா காயின் கூட போடுங்க, உங்கள் சௌகரியம். அதனால 1 ரூபா காயின் தான் போடணுன்ற விஷயம் இல்லை. 1 ரூபா காயின் போடலாம், 2 ரூபா காயின் போடலாம், எது வேணால் நம்ம சக்தி என்னவோ அது போடலாம். 21 காயின்களை போடுறது விசேஷம் சொல்லியிருக்கு. வேற பரிகாரம் வேண்டாம். வாஸ்து, திருஷ்டி தோஷம், கிரக தோஷம், செய்வினை இதனால கட்டாயம் விலகும். நீங்க நம்ம மனுஷாளுக்கு பண்ற பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது வேற, அதுக்கு தனியா மந்திரம் கூட நான் சொல்லியிருக்கேன். அது வேற, இது வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேண்டாம். வீடுல இருக்க வாஸ்து கிரக செய்வின தோஷத்துக்காக சொன்ன இது வேற, நாம திருஷ்டி உடைக்கிறோம் இல்லையா, அந்த முறை வேற, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால இது வேற அது வேற, குழப்பிக்க வேண்டாம். இதனால ஏதாவது தொல்லை வருமானா ஒரு தொல்லையும் வராது. இதுல ஏதாவது மாத்தி செஞ்சுட்டா தொல்லை வருமானா ஒரு தொல்லையும் வராது. முறையா செய்தா பலன் உண்டு. இதுல நம்ம ஏதாவது விட்டுட்டோம், விபூதி பூசை மறந்துட்டோம், மந்திரம் சொல்ல மறந்துட்டோம், கெடுதி கிடையாது. பலன் கிடைக்காம போகலாம், ஆனா கெடுதி வரவே வராது. அதனால தைரியமா இப்ப சொன்ன மாதிரி செய்யுங்க. அந்த சிவ நம அம் தம் நசி மசி. இதுல இன்னொரு சின்ன விஷயம், இந்த மந்திரத்தை சூரிய கிரகணத்தின் பொழுதோ சந்திர கிரகணத்தின் பொழுதோ நீங்க இதை ஒரு 1008 முறை ஜபம் பண்ணி வச்சுட்டோ பண்ணீங்கன்னா இன்னும் வந்து வீரியமான பலன் கிடைக்கும். இன்னொரு சின்ன ஒரு இது குறிப்பு சொல்றோம். இதை பண்றதுக்கு முன்ன ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு பண்ணால் இன்னும் விசேஷமான பலன் கிடைக்கும். சிவ நம அம் தம் நசி மசி. இது நீங்க யாரோட தயவும் இல்லாமல் தோஷங்களை நாமே போக்கிக்கலாம். இது எளிய சிறந்த பரிகாரம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. திருஷ்டி விலகிறதுக்காக நம்மளுடைய நேயர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் நீங்க செஞ்சு காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதனால எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் செய்யவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.